அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வீட்ல தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள உங்க வீட்ல பேர் சொல்லாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா, உங்க வீட்ல தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு வீட்ல மினி ஜோசியர் அப்படின்னு இந்த பேர் நான் சொல்லாத்த சொன்ன சொல்லுவாங்க. தகவல் உங்களுக்கு இந்த அளவுக்கு அளவுக்கு சிறப்பு பயனுள்ளதா வாய்ந்த இந்த இருந்திருக்கும் பள்ளி அப்படின்னு நான் நம்முடைய நினைக்கிறேன். மேல உங்க விழுந்துச்சு மேல அப்படின்னா, ஏதாவது பள்ளி விழுந்துருந்துச்சு அப்படின்னா சாஸ்திரத்துல அதனுடைய அதுக்கு அனுபவங்களை சில சிறப்பு வாய்ந்த மறக்காம பலன்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க. இந்த பள்ளி இந்த வீடியோவை தப்பி தவறி கூட அனைவருக்கும் நம் ஷேர் உடம்பில் பண்ணுங்க. சில குறிப்பிட்ட நம்மளுடைய பகுதியில் டி தமிழ் விழக்கூடாது. டெக்னாலஜி இந்த அப்படி சேனலை விழுந்தா சப்ஸ்கிரைப் அதுக்கு பண்ணுங்க, என்ன லைக் பண்ணுங்க. பலன்? மீண்டும் நான் உங்கள் அடுத்த ஒரு சீனிவாசன் சுவாரஸ்யமான வீடியோ மணி. சந்திப்போம். இந்த பள்ளியை for பற்றியும் watching. இந்த பள்ளி நம் மேல் விழுவதால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான பலன்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பள்ளி என்பது இந்து சாஸ்திரத்தில் மிகவும் தெய்வீக அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு உயிரினம். மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுது. பள்ளி துளசி மாடத்திலும் பூஜையில் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டமாகவும் கருதப்படுது. இந்த அளவுக்கு புனிதமாக கருதப்படக்கூடிய பள்ளி நம் உடம்பில் மீது விழுந்தால் வரப்போகின்ற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அறிகுறியாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் பள்ளி நம்ம உடம்பில் விழும்போது அந்த இடத்திற்குரிய பலன்கள் ஏற்படும், சிலருக்கு ஏற்படாமல் போகும். ஆனால் இது முழுக்க முழுக்க நம்ம முன்னோர்களும் சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அதன் பிரகாரம் பள்ளி நம்முடைய தலையில் உச்சந்தலையில் விழுந்தால் ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்திங்கன்னா மோதல்கள், சண்டைகள் ரெண்டு பேருக்கும் இடையே இல்லை, பொதுவாக சண்டைகள் ஏற்படும், மரண பயத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையில் விழும்போது அது பின்பக்கம் தலையாக இருந்தாலும் சரி, இல்லை உச்சந்தலையாக இருந்தாலும் சரி, தலையில் விழுந்தால் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, மரண பயம் சம்பந்தமான ஒரு அறிகுறி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் மீது கண் அருகில் பள்ளி விழுந்தால் வலது கண் இடது கண் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். இடது கண் ஆண்களுக்கு நல்லது நடக்கும் என்றும், பெண்களுக்கு அவருடைய துணையோடு கணவன் காதலன் இதுபோல் அவர்கள் துணையோடு அன்பு அதிகரிக்கும் அப்படின்றாங்க. வலது கண்ணில் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத தோல்விகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு மன அழுத்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதட்டில் ரெண்டு வகை பிரிக்கலாம், மேல் உதடு கீழ் உதடு. மேல் உதட்டில் பள்ளி விழுந்தால் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே மோதல்கள் உருவாகும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்றாங்க. கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் பெண்களுக்கு கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் புதிய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆண்களுக்கு கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் பொருளாதாரத்தில் லாபம் உண்டாகும், நிதி லாபம் உண்டாகும் அப்படின்றாங்க. பாதத்தில் பள்ளி விழுந்தால், அதுவும் வலது பாதத்தில் பள்ளி விழுந்தால் நோய்கள் கஷ்டங்கள் ஏற்படுமா. இதுவே இடது பாதத்தில் பள்ளி விழுந்தால் கெட்டது நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்பு அதாவது நெஞ்சி பகுதியில் பள்ளி விழுந்தால் ஆண் பெண் இருபார்களுக்கும் நன்மை ஏற்படும் அப்படின்றாங்க. அது வலதுபுறமாக இருந்தாலும் சரி, இடதுபுறமாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருபாலருக்கும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிக்கட்டு கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டில், அது வலது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் கெட்ட சகுனம் அப்படின்றும், இடது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. தோள்பட்டியில், வலது தோள்பட்டியில் பள்ளி விழுந்தால் எதிலும் வெற்றி கிடைக்கும், வெற்றிக்கான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றாங்க. இடது தோள்பட்டை என்றால் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே தோள்பட்டையில் பள்ளி விழுந்தால், வலது தோள்பட்டையில் பள்ளி விழுந்தால் வெற்றி கிடைக்கும், இடது தோள்பட்டையில் பள்ளி விழுந்தால் பேரின்பமான ஒரு செய்தி கிடைக்கும் அப்படின்றாங்க. கை விரல்கள், வலது கை விரல்கள் ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல், இதுபோல் வலது கை விரல்களில் எதிலில் பள்ளி விழுந்தாலும் உங்களுக்கு பயிற்சி, சோதனை இதுபோல் பல விஷயங்கள் உண்டாகும் அப்படின்றாங்க. இடது கைவிரல்களில் பள்ளி விழுந்தால் தேவையில்லாமல் கவலைகள், கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்றாங்க. ஆனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, கவலைகள் ஏற்படும். நகத்தில் குறிப்பாக பள்ளி விழுந்தால், அது இடது பக்கம் கைவிரல் இருக்கக்கூடிய நகத்தில் பள்ளி விழுந்தால் நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வலது கையில் இருக்கக்கூடிய நகத்தில் பள்ளி விழுந்தால் செலவு உண்டாகும் அப்படின்றாங்க. நஷ்டம் வேற, செலவு வேற. கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் என்ன பலன்? கழுத்தில் பள்ளி விழுந்தால் என்ன பலன்? கழுத்தில் பள்ளி விழுந்தால், அது வலதுபுற கழுத்தில் பள்ளி விழுந்தால் யாராவது ஒருவருடன் பகை உண்டாகும் அப்படின்றாங்க. இடதுபுற கழுத்தில் பள்ளி விழுந்தால் எதிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றாங்க. பின் கழுத்தாக இருந்தாலும் சரி, முன் கழுத்தாக இருந்தாலும் சரி, அதை சரிபாதியாக நீங்கள் பிரித்து வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பாதத்தில்
பாதத்தில் இருக்க விரல்களில் பள்ளி விழுந்தால் என்ன பலன்? அதுவும் இடதுபுறம் காலில் இருக்கக்கூடிய பாதத்தில் பள்ளி விழுந்தால் நோய்கள் உண்டாகும். சின்ன சின்ன நோயாக இருந்தாலும் சரி, அது பெரிய நோயாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நோய்கள் உண்டாகும் அப்படின்றாங்க. வலதுபுற காலில் இருக்கக்கூடிய பாதத்தில் பள்ளி விழுந்தால் பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இடுப்பு பகுதியில் பள்ளி விழுந்தால், வயிறு இடுப்பு எல்லாம் ஒன்று தான், இடுப்பு பகுதியில் வலதுபுறம் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதியில் பள்ளி விழுந்தால் தானியம் சேரும், உணவு தானியங்கள் பயிர் வகைகள் இதெல்லாம் சேரும், அதிகரிக்கும்ன்றாங்க. நீங்கள் விவசாயம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கும், அதிகமான அறுவடை கிடைக்கும் அப்படின்றாங்க. இதுவே நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்றால் உங்கள் வீட்டில் அதிகமான தானியங்கள் சேரும் அப்படின்றாங்க. இடதுபுற வயிற்றில் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி உண்டாகும், நிம்மதி உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். கையில் பள்ளி விழுந்தால், இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வலது கை வலது காலில் இருந்தால் உங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு கோளாறு, சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோள்பட்டை என்றாலும் சரி, இல்லை இடதுபுற கையாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஒரு விதமான பலன்தான். ஆனால் கை விரல்களும் நகங்களில் பள்ளி விழுந்தால் மட்டும் பலன்கள் வேறுபடுகிறது. ஒருவேளை பள்ளி நீங்கள் கொன்னிட்டீங்க அப்படின்னா அது ஒரு விதமான தோஷம். இதனால் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள், பொருளாதார இழப்புகள் ஏற்படும். இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியர்களாக காட்சி தரும் பள்ளி உருவங்களை தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்றாங்க. மூகாம்பிகை கோயில்களில் உள்ள பள்ளி உருவத்தை தொட்டு வணங்கினால் இதற்கான சரியான பரிகாரம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் பள்ளி உங்கள் மேலே விழுந்து அது எதிர்மறையான பலனை தரும் அப்படின்னா நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு, இதனால் எந்தவித தோஷமும் எந்தவித தீங்கும் எனக்கு நேராதவாறு எனக்கு காத்து அருள்புரியுங்கள் அப்படின்னு வழிபாடு செய்ய வேண்டும். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலே விளக்கேற்றி குலதெய்வம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பள்ளி உங்கள் மேலே விழுந்து அது எதிர்மறையான பலனை தருவதாக இருந்தால் அது வராமல் தடுப்பதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு முதல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் சில இடங்களில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.